வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. அத்யாசனாததீபானாத்யச்ச உக்ராத் பிரதிக்ரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினா ஹ்யவமர்ஷது. உபனிஷத் ஈஸ்வர லக்ஷணத்தை சொல்லி ஈஸ்வரனை தியானம் பண்ணணுங்கிற விஷயத்தையும் உபதேசம் பண்ணி ஸ்நான மந்திரங்களை தொடங்கியிருக்கு. ஸ்நானத்துக்காக தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம் இதெல்லாம் உபதேசம் பண்ண பிறகு அகமர்ஷண சூக்தம் ஆரம்பிச்சிருக்கு. அது மாத்திரம் அதுக்கு நடுவில் நிறைய தேவதைகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கு. கணுக்கால் அளவு ஜலத்தில் நின்றுட்டு சொல்ல வேண்டிய மந்திரங்கள், முழங்கால் அளவு ஜலத்தில் நின்றுட்டு சொல்ல வேண்டிய மந்திரங்கள். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது நிமஜ்ஜன மந்திரம், அப்படி தான் பார்த்துருக்கோம். இடுப்பளவு ஜலத்தில் நின்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் முடிஞ்சுடுத்து. அத்தியாசனாத்திலேயே முங்கணும்னு சொல்லிவிட்டார். அது சொல்கிற போதே அத்தியாசனாதீபானாத்யச்ச உக்ராத் பிரதிக்ரஹாத்னு சொல்லிகிட்டே முங்கணும், ஜலத்துக்குள்ள முங்கணுங்கிறார். நிமஜ்ஜன மந்திரான்னு ஆக. நிமஜ்ஜனம்னா முங்கிறதுன்னு அர்த்தம். அதில் அத்தியாசனாத் அதீபானாத் யச்ச உக்ராத் பிரதிக்ரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினா ஹ்யவமருஷது அப்படிங்கிற இந்த மந்திரத்தில் தான் முங்கிறது. அதாவது வருண பகவான் அவரோட கையால் என்ன, நான் பஞ்ச மகாயஜ்யம் பண்ணாமல் சாப்பிட்ட பாபம், பித்திருக்கள் தேவரிஷி பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணாமல் ஜலம் குடித்த பாபம், அதெல்லாம் போக்கட்டும். அது மாத்திரமில்லை, அதர்மமானவன்கிட்ட அதர்மமாக வாழ்கிறவங்கிட்ட இருந்து பெற்ற பணம் பிரதிகிரகம் வாங்கின்றது, பேராசை பிடிச்சவங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பலனை நினைச்சு கொடுக்கறது. இன்னைக்கு முழுக்க தான் நடக்க போகிறது, சனி பெயர்ச்சி. அதனால தான் ஊரே அடங்கியிருக்கு. பத்திலும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. அதனால் இன்னைக்கு எல்லாம் பரிகாரம்தான். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், சனி ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாது. எல்லாரும் அது வேணும்னு நினைக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் அர்த்தாஷ்டமமோ, யாருக்கெல்லாம் அஷ்டமமோ, ஏழரையோ, மங்கு பொங்கு மரணமோ எல்லாம் சர்வமும் நிவர்த்தி ஆயிடுச்சு, கவலைப்படாது. அதனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் பண்ணாது, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு எங்கள் குழந்தைகளுக்கு எதாவது பண்ணுமோன்னா, உங்களுக்கும் ஒன்றும் பண்ணாது, உங்கள் குழந்தைகளுக்கும் பண்ணாது, உங்கள் தாத்தாவுக்கும் பண்ணாது. தாத்தாவுக்கு பண்ணால் பரவாயில்ல, மரண சனின்னா யாருக்கும் ஒன்றும் பண்ணாது. தானுரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் உரை செய் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நல்ல நல்ல. அதனால் நம்ம வேதத்தில் அங்கமாக இருக்கிற ஜோதிஷ சாஸ்திரம் வேற, இது வேற. ஆக வேதாங்க ஜோதிஷம் வேற, இது பின்னால் இந்த இதெல்லாம் ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் ஆனுகூல்யம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஷ்ட ராகவே கேதவே நம. இருக்கட்டும். இப்போ இந்த அத்தியாசனம், அதிபானம், உக்ர பிரதிகிரகம். உக்ர பிரதிகிரகம்ங்கிறதுக்கு இதை தான் சொல்லியிருக்காரு அவர். ஆக எதிர்பார்த்து தானம் பண்ணுறோம், பலனை எதிர்பார்த்துன்னா என்ன அர்த்தம்? அதுலேயும் நிறைய இருக்குது, ஆபிச்சார கர்மாக்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதிலிருந்து கிடைச்ச பணம்
அதனால தான் இந்த தானம் கொடுக்குற போதே சிலதை வாங்குவான், சிலதை வாங்க மாட்டா. யாரோ ஒருத்தனை வாங்கித்தானே ஆகணும். ஆகையினால நம்மளதில் அந்த கிரமம் இருக்கிறதுனால தில தானம் வாங்க மாட்டேன், தைல தானம் வாங்க மாட்டேன் அப்படின்பா சில பேர். ஏன்னா அது வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி ஜபமெல்லாம் பண்ணணுமோ. அதனால் அதில் சோம்பேறித்தனம். எப்படியாவது இன்னொருத்தனுக்கு பாபம் போகிறதுக்கு நம்ம உபகாரம் பண்ணலாமே, அது பெரிய தர்மம் தெரியுமோ. ஒருத்தனோட பாபத்தை வாங்கிட்டு அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணி அந்த பாபத்தை நீக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். பாருங்க, இதுதான் ககனா கர்மணோ கதி. அது யார் பண்ணுவா அந்த சர்வீஸை? நான் பயம், நமக்கு இதாக வந்துடுமோன்னு. அதுலேயும் தைரியமாக சில பேர்லாம் வாங்கின்றதை பார்த்துருக்கேன். நீங்களாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, சபண்டீகரணத்திலேயே ஆற்று மாப்பிள்ளையை உட்காந்து வைக்கிறதுலாம் கூட உண்டு. இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தாலே அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குங்கிறா. நான் பார்த்துருக்கேன். சபண்டீகரண ஸ்ராத்தத்தில் பிரேதஸ்தானத்தில் மாப்பிள்ளையை உட்காந்து வைக்கிறது எங்கேயாவது சொல்லு ஒத்துப்பட பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படிலாம் உட்காத்தி வச்சு அதை ஒத்துன்ருப்பா. அதுக்காக ஜபங்கள்லாம் பண்ணுவா, இது பண்ணுவா, அவர் நிறைய செய்வாவா. யாருக்கோ கொடுக்குறது மாப்பிள்ளைக்கு போட்டு இல்லை பெனிஃபிட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கட்டும். ஆக உக்ராத் பிரதிகிரகாத்து, அப்பேற்பட்ட இந்த வருண பகவான் எங்களுடைய பாபங்களை எல்லாம் அவரோட கைகளால் தடவி உனக்கெல்லாம் சர்வ பாபமும் போயிடுத்துப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணட்டும். இந்த பாவனைக்கு பலன் இருக்கு. அதுதான் பாணினா ஹியவமருஷத்து. அடுத்தது இதுதான் படிக்கணும் இன்னைக்கு. சோஹம பாபோ விரஜோ நிர்முக்தோ முக்த கில்பிஷா நாகஸ்ய பிருஷ்டமாருஹ்ய கச்சேத் பிரம்மசலோகதாம். சோஹம், இந்த இடத்துல சோஹம்னா என்னன்னா வழக்கமாக சொல்கிற சோகம் இல்லை. அப்படி வருண பகவானால பாபங்களெல்லாம் நீக்கப்பட்ட நான் அப்படின்னு அர்த்தம். சஹா அகம்னா என்ன அர்த்தம்? அப்பேற்பட்ட நான். எப்பேற்பட்ட நான்? நான் முழுகி இப்போ ஸ்நானம் பண்ணியிருக்கேன். அவகாக ஸ்நானம்னு பேர். நிமஜ்ஜனம். அவகாக ஸ்நானம்னா முங்கி குளிக்கிறது. இப்படி அவகாக ஸ்நானம் பண்ணினத்தினால எனக்கு என்னுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுத்து. பாபங்களெல்லாம் நீங்கப்பட்ட நான் அவர் சொல்றார். சோகம், சோகான்னு சொன்னா பாபரஹிதா, ததா பாபரஹிதா, அதனால பாபங்கள்லாம் நீங்கப்பட்ட அப்பேற்பட்ட நான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரஜோகுண ரஹிதா. அதனால ரஜோகுணம் போயிடுறோம். இந்த ரஜோகுணத்தினால தானே ஆசையெல்லாம் வர்றது. ஆசையினாலே ஏதாவது ராகத்வேஷங்கள் கர்மாக்கள்லாம் பண்ணி பழைய ஜென்மாவுக்கு காரணத்தை உண்டு பண்ணிடுறோம். ஆஹா சோகம் ரஜோகுண ரஹிதா. ஆஹா சோகம் விரஜா. சோகம் விரஜான்னு அர்த்தம் ரஜோகுண ரஹிதா. ரஜோகுணத்திலேருந்து விடுபட்டேன். ரஜோகுணத்திலேருந்து என்ன வரும் உங்களுக்கு தெரியும். காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஆக இந்த காமக்ரோதங்கள்லாம் எங்கிருந்து உண்டாகிறதுனா ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. ஆக ரஜோகுணா சமுத்பவா. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா விரஜகான்னு சொன்னா ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டிருக்கேன். ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டிருக்கேன்னு அர்த்தம் காமக்ரோதங்கள்ல இருந்து விடுபட்டேன். அப்படி புரிஞ்சுக்கணும். விரஜகா நிர்முக்தகா. நிர்முக்தகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் சாயணாச்சாரியர் பாஷ்யம். நிர்முக்தகான்னு சொன்னா சம்சார காரண ராகத்வேஷாதி தோஷாத்து நிர்முக்தகா. சம்சாரத்துக்கு காரணமான விருப்பு வெறுப்பு, நம்ம அவஸ்தப்படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர் ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். சம்சார காரண ராகத்வேஷம், மூல காரணம் அஜ்ஞானம். ஆனால் இங்கே என்ன சொல்றார்? சம்சார காரண ராகத்வேஷாதி தோஷாத்து நிர்முக்தா. ஏன்னா சோகம் சோஹம பாபஹ சஹா அகம் அபாபஹ விரஜஹ நிர்முக்தா முக்த கில்பிஷா. 4 சொல்றார். அபாபஹ விரஜஹ நிர்முக்தா முக்த கில்பிஷா. அதனால என்ன, அந்த
ராகத்வேஷத்தினால பண்ற பாபங்கள் இருக்கே, நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்றோமே, அதுலேருந்து விடுபட்டுட்டேங்கிற. ஆஹா, அபாபோகம் என்ன சொல்றோம், ஒன்று ஒரு பிரதட்சணம் பண்றதே சொல்லுவா, பாபோகம் பாப கர்மாஹம் பாபாத்மா பாபசம்பவ திராஹி மாம் கிருபயா தேவ சரணாகதவத்சல. கேட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லோகம்? பிரதட்சணம் பண்றவோ சில பேர் சொல்லுவா, பாபோஹம் பாப கர்மாஹம் பாபாத்மா பாபசம்பவ திராஹி மாம் கிருபயா தேவ சரணாகதவத்சல. இதுக்கப்புறம் தான் அந்யதா சரணம் நாஸ்தி சொல்லுவா சில பேர்லாம். பாபோகம் அப்படின்னா அர்த்தம், நான் பாபி. பாப கர்மாகம், பாபகர்மங்களை எல்லாம் பண்றேன். பாபாத்மா, இந்த உடம்பே பாபசரீரம். பாப சம்பவா, இது பாபத்திலிருந்து தான் வந்தது. பாபோகம் பாபகர்மாகம் பாபாத்மா பாபசம்பவா திராஹிமாம் கிருபயா தேவ. ஹே பகவானே, என்ன கிருபையா காப்பாத்து. சரணாகத வத்சல, தன்னை சரணாகதி பண்றவனுக்கு அவனை குழந்தை மாதிரி நினைச்சு அவன் பாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய பகவானே அப்படி சொல்றோம். சரணாகத வத்சல. பிரதட்சணம் பண்ற போது சில பேர் சொல்லுவா, இது பழக்கத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. யானி காணிச்ச பாப்பானி ஜென்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி. ஆமா, பிரதட்சிண பதே பதே தானி தானி வினஷ்யந்தி. காணி காணி, அதாவது பிரதட்சிணம் பண்ண பண்ண எல்லாம் அதெல்லாம் போயிடுறதான. யானி காணிச்ச பாப்பானி, என்னெல்லாம் பாபங்கள். ஜென்மாந்தர கிருதானிச்ச, எந்த ஜென்மாவிலாம் என்னெல்லாம் சம்பாதிச்சேனோ தெரியாது. தானி தானி வினஷ்யந்தி. பிரதட்சிண பதே 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 பிரதட்சிணம் கிருத்தே சதி. ஒரு அடியா எடுத்து வைக்கிற போது பாபங்கள்லாம் போயிட்டே இருக்கான். பதே பதே பிரதட்சிணம் கிருத்தே சதி. ஒரு அடியா பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கிற போது ஜென்மாந்தரங்களில் நாம் பண்ண பாபங்கள்லாம் போயிடுறது அப்படிங்கிற எண்ணத்தினால தான் பண்ணுறோம், பிரதட்சிணம் பண்ணுறோம். இதுலேயே ஒரு மந்திரம் இருக்கு, இந்த முன்னால் இருக்குது. அந்த அர்க்கியம் கொடுத்துட்டு பிரதட்சிணம் பண்ணுறோம் இல்லையா, ஆத்ம பிரதட்சிணம் இப்படி பண்ணுறோம் இல்லையா. அர்க்கியம் கொடுத்துடுறோம், கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அசாவாதித்யோ பிரம்மா பூர்போசுவஹா. அசாவாதித்யோ பிரம்மா, சந்தியாவனம் ஞாபகம் இருக்கு இல்லையா, அதனால் சந்தியாவனம் ஞாபகம் இருந்தால் தான் அது புரியும். அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி. இப்படி அந்த இதெல்லாம் அர்க்கியம் கொடுத்துட்டு பூர்போசுவஹான்னு தலையை சுற்றிட்டு, எனக்கே மறந்து போச்சு, ஏன்னா அந்த சந்தியாவனம் வேறு இது வேறு. 35 வருஷம் ஆயிடுச்சு, 35 மேலேயே ஆயிடுச்சு. ஆக என்னால் பூர்போசுவஹா சொல்லி அப்படியே ஆத்ம பிரதட்சிணம் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்னா, அந்த இதில் வருது, அர்க்கியம் கொடுக்கறதுல வருது, ஆப ஊர்துவம் விக்ஷிபந்தி தா ஏதா ஆப்போ வஜ்ரி. தைத்திரியாரண்யகம் 2ஆம் பிரஷ்னம். தா ரக்ஷாகும் சிஹவான்னு ஒரு அனுவாக்கம், 2ஓ 3ஓ தெரியல. ஆக ரக்ஷாகும் சிஹவா புரோனு வாக்கே தபோக்ரமதிஷ்டந்த தான் தான் உபாமந்திரேத தானி வரமருணீத ஆதித்யோ நோயோத்தாயிதி. ராட்சசாலாம் தபஸ் பண்ணாலாம். ரக்ஷாகும் சிஹவா புரோனு வாக்கே தபோக்ரமதிஷ்டந்த தானி வரம் அவருணீத. இவெல்லாம் தபஸ் பண்ணாலாம், ராட்சசாலாம் தபஸ் பண்ணி என்னென்ன இந்த சூரியனோட சண்டை போடணும்னாலாம். ஆதித்யோனோ யோத்தா இது. சரின்னு விட்டார், ததாஸ்து போடு சண்டை. அப்போ இது பிராமணாலாம் சேர்ந்து, இதுக்கெல்லாம் தத்துவார்த்தங்கள்லாம் சொல்லுவாள். இப்போ பிராமணாலாம் சேர்ந்து அர்க்கியம் விட்டாலும், அர்க்கியம் விட்ட உடனே அந்த அர்க்கியம் வஜ்ரமாக மாறிவிடுதான். அந்த சூரியனுக்கு சப்போர்ட்டாக அது போகிறதான் அந்த ராட்சசாலையெல்லாம் கொள்வது. நம்ம எப்படி வேணால் அதை இன்டர்பிரட் பண்ணலாம். நம்ம பண்ணுறதெல்லாம் லேசினஸ் போயிடும், தப்பான அபிப்பிராயங்கள்லாம் போயிடும், இப்படிலாம் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அப்படி அந்த அர்க்கியம் கொடுத்துட்டு அந்த மந்திரம் வரும். அதில் ஆப ஊர்தம் விக்ஷிபந்தி தா ஏதா ஆப்போ வஜ்ரி பூத்வா தா நிரக்ஷாகும்சி மந்தே ஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி. அந்த அர்க்கியமானது அந்த ராட்சசாலையெல்லாம் ஒரு தீபத்தில் கொண்டு தள்ளிடுமா. த்வீபே பிரக்ஷிபந்தி. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறானா, அதுக்கப்புறம் பிரதட்சிணம் பண்ணுறான். அந்த பிரதட்சிணத்தில் பாப்பம் போகிறது. எத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானம் அவதூன்வந்தி. எத் பிரதட்சிணம், அதுக்கப்புறம் பிரதட்சிணம் பண்ணுறான். இவாளையெல்லாம் தள்ளினதுக்கு அப்புறம் பிரதட்சிணம் பண்ணுறான். தப்பு பண்ணுறவனையெல்லாம் தள்ளி அடிச்சுவிட்டு பிரதட்சிணம் பண்ணுறது. வஜ்ராயுதத்தினால அடிக்கிறான். அர்க்கியம் கொடுக்கறது வஜ்ராயுதம். வந்தே ஹாருணே தீபே பிரக்ஷிபந்தி எத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானம் அவதூன்வந்தி. அதனால பாபங்களை எல்லாம் நாசம் பண்ணிவிடுறான்.
உத்யந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்யாயன், உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனையும் தியானம் பண்ணிண்டு. உத்யந்தம் அஸ்தயன், அதனாலதான் சொல்லுவா, இது தியாயன்னு தான் சொல்லியிருக்கு, பார்த்துண்டுன்னு சொல்லலேம்பா. உத்யந்தம் அஸ்தயந்தம், ஆர்க்கியம் கொடுக்கறது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தா அது பிராயஷ்சித்த ஆர்க்கியம் எல்லாம் கொடுக்கணும். ஆகையினால சூரியோதயத்துக்கு முன்னாலேயே கொடுக்கும். குளிக்காட்டாலும் பரவாயில்லேம்பா, குளிக்காட்டாலும் பரவாயில்ல, எழுந்து வாயை கொப்பளிச்சுட்டு, பல்லு தேய்க்காட்ட கூட பரவாயில்ல, வாயை கொப்பளிச்சுட்டு முதல்ல அர்க்கியத்தை கொடும்பா. உத்யந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்யாயன் குர்வன் பிராமணா, பிராமணன் எல்லாம் குர்வன் பிராமணோ வித்வான், வித்வான் பிராமணா, நல்லா வேதம் படித்த பிராமணன் இப்படி அர்க்கியத்தை கொடுத்து பிரதட்சிணம் பண்ணி சகலம் பத்ரமஸ்னுதே, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மங்களங்களையும் அவன் அடைகிறான். எதுக்குன்னா எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கறதுக்கு. இப்படி அங்க இருக்கு. எதுக்கு சொல்றேன்? பிரதட்சிணம் பண்றதை வச்சு சொன்ன போது சொல்றேன். எத் பிரதட்சிணம், தட்சிணம்னா வலது பக்கமாவே போறது. ஒரு இடம் இருக்குன்னா இப்படி இந்த வலகுது, வேற தமிழ்ல வலம் வருதல். சோஹம பாபோ விரஜோ நிர்முக்தோ முக்த கில்பிஷா, அகம் அபாபஹ அகம் விரஜஹ அகம் நிர்முக்தஹ முக்த கில்பிஷா. இது எப்படி போட்டும்? அபாபோகம் விரஜோகம் நிர்முக்தோகம் முக்த கில்பிஷோகம், அப்படி நினைக்கிறான். ஒரு தடவை ஒரு முங்கிட்டு வருண பகவான் நன்னா கையால் அவனோட பாபத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டார். அப்புறம் இவன் என்ன சொல்றான்? முக்தோகம், பாபமெல்லாம் போயிடுத்துங்கிறான். அதுக்கெல்லாம் அபாபா விரஜா நிர்முக்தா முக்த கில்பிஷா. அதனால இது எல்லாத்துக்கும் அவர் விளக்கம் சொல்றார். ரஜோகுணம் போயிடுத்து, ரஜோகுணம் போனதுனால ராகத்வேஷம் போயிடுத்து, ராகத்வேஷம் போயினதுனால என்ன ஆயிடுத்துன்னா ராகத்வேஷம் போனதுனால பாபகர்மாக்கள் போயிடுத்து. அபாபா விரஜா நிர்முக்தா முக்த கில்பிஷா. இந்த விரஜா நிர்முக்தா முக்த கில்பிஷா தஸ்மாத் அபாபா. அப்படி புரிஞ்சுக்கணும். எனக்கு ரஜோகுணம் போயிடுத்து, பகவானோட அனுகிரகத்தினால ரஜோகுணம் போனதுனால ராகத்வேஷம் போயிடுத்து, ராகத்வேஷம் போனதுனால பாபம் பண்றது போயிடுத்து, பாபம் பண்றது போனதுனால பாபம் இல்லாதவனா நான் ஆயிட்டேன். விரஜோகம் நிர்முக்தோகம் முக்த கில்பிஷோகம் அபாபோகம் அப்படின்னு சொல்றது. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னா, நான் சொர்க்கத்தில் போய் ஆனந்தமா இருக்க போறேங்கிறான். நாகஸ்ய பிருஷ்டமாருஹ்ய கச்சேத் பிரம்மசலோகதாம். இது அடுத்த வாக்கியம். நாகஸ்ய பிருஷ்டம் ஆருஹ்ய கச்சேத். நாகஸ்ய பிருஷ்டம்னா என்ன? சொர்க்கஸ்ய உபரி. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு நல்ல ஃபிளாட், ரொம்ப அற்புதமான இதெல்லாம் கொடுத்துருக்காவா. அதனால என்னன்னா ரொம்ப சந்தோஷம், அங்கே இருக்கேன். சொர்க்கஸ்ய உபரி பிருஷ்டம் ஆருஹ்ய. பிருஷ்டம்னு சொன்னால் சொர்க்கத்தில் உயர்ந்த நிலை, சொர்க்கத்திலையும் கீழே இல்லை. சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கேயும் தாரதமியம் இருக்கு. நம்ம பெரிய ராஷ்டிரபதி பவனில் போனாலும் நமக்கு ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் கொடுத்தான்னா, அப்போ ராஷ்டிரபதி பவனுக்கு நான் போயாச்சு. ராஷ்டிரபதி பவன் பெரிய பில்டிங், பெரிய ஏரியா, அவ்வளோ செக்யூர்டு ஏரியாக்குள்ளே நான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்துருக்கான். நாகஸ்ய பிருஷ்டம் ஆருஹ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? நாகஸ்யன்னா சொர்க்கஸ்ய, கம்னா சுகம், கம்னா சுகம், அகம்னு சொன்னா துக்கம், ந அகம்னு சொன்னா துக்கமே இல்லாத சுகம். இல்ல கம்னு சொன்னா சுகம். எப்படி இருக்கு பாருங்க. அ கம் ரெண்டு இருக்கு, அதுல டபுள் நெகட்டிவ் அது. அதனால கம்னு சொன்னா சுகம். என்ன? கம் பிரம்மா, கம் பிரம்ம உபனிஷத்துல படிக்கிறோம். ஆகையினால கம்னு சொன்னா சுகம், இதுவும் உபனிஷத்து தான். நாக்கம், நாக்க சப்தத்துக்கு அர்த்தம் நாக்க, நாக இல்லை, நாக்க. நாக்க சப்தத்துக்கு சொர்க்கான்னு அர்த்தம். சொர்க்கம்ங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு நாள் அங்க துக்கம் டச்சே பண்ணாது. கண்டிப்பா சனி தசை அங்க கிடையாது. நாகம் அகம்
ந அகம், ரெண்டு நா இருக்குதுல. கம் ந கம் அகம், ந அகம் அப்படின்னா கொஞ்சம் கூட துக்கமே கிடையாது. சுகமோ சுகம். சுகம் போர் அடிச்சா அது வேற விஷயம். சுகம் போர் அடிச்சா அதுவும் துக்கமாயிடும். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே அந்த டியூட்டி ஷாப்லேயே சுற்றின்னு இருக்கான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. விட்டா போறோன்னு வெளியில் ஓடி வந்துடுவான். எத்தனை நேரம் தான் பார்த்துட்டு இருப்பான். நாகஸ்ய பிருஷ்டம் ஆருஹ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் பிரம்ம சலோகதாம் ஆருஹ்ய. பிரம்ம சலோகதாம்னா அர்த்தம் பிரம்மா குஜி கூட மிஸ்டர் பிரம்மா, மிஸ்டர் பிரம்மா சரஸ்வதி செய்த பிரம்மா இருக்காரு. ஹிரண்ய கர்ப்பேன பிரம்மணா சகான்னு அர்த்தம். பிரம்ம லோகதாம் சமான லோகத்துவம். பிரம்மாவுக்கு ஈக்குவலாக எனக்கும் ஞானமும் ஆனந்தமும் இருக்கும். ஏன்னா அவர் அங்கே போனால் எனக்கு அவர் அறிவை கொடுத்துட போகிறார், எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகிறார், புரிய வைக்க போகிறார். பிரம்மசலோகதாம்னா ஹிரண்ய கர்ப்பனோட போய் அங்கே இருந்து கச்சேத்துங்கிறத கச்சேயம்னு படிக்கணும். நான் அடைய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். கச்சேயம். இந்த மாதிரி ஒழுங்கா ஈஸ்வரனை தியானம் பண்ணி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி ஈஸ்வர சிந்தனையிலே இருந்து நான் ஸ்நானம் பண்ணி இப்படிலாம் பண்ணினேன்னா பாபமெல்லாம் போய் நான் சொர்க்கத்துக்கு போய் சுகமாக இருக்க போகிறேன், துக்கமே இல்லாத சுகத்தை அடைய போகிறேன் அப்படின்னு குளிக்கிறவோ சொல்கிறான். இப்படி நினச்சின்னு இருந்தாலே ஆனந்தமாக இருக்கும். இதை ஞானம் இந்த அறிவுபூர்வமாக நினச்சின்னு இருந்தாலே, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் 10 வயசில் தெரியும் இந்த ஸ்லோக மந்திரங்கள்லாம். அப்போல்லாம் அவனுக்கு மீனிங் தெரியாது, அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ தெரியுறது, இதோட வேல்யூலாம் தெரியுது. நாகஸ்ய பிருஷ்டமாருஹ்ய கச்சேத் பிரம்மசலோகதாம். அடுத்த மந்திரம் இந்த ருக்கு முடிச்சுட்டேன். சோஹம பாபோ விரஜோ நிர்முக்தோ முக்த கில்பிஷா நாகஸ்ய பிருஷ்டமாருஹ்ய கச்சேத் பிரம்மசலோகதாம். பிரம்மசலோகதாம் கச்சேத். கச்சேத்துங்கிறத நீங்கள் மாற்றி படிக்கணும், கச்சேயம். ஆகையினால கச்சேத்துன்னு ஆசீர்வாதம் இது பண்ணுறது இல்லை. கச்சேத் போக வேண்டும்னு அர்த்தம் இல்லை, போவேன். நிச்சயமாக அந்த சுகத்தை நான் துக்கமில்லாத ஆனந்தத்தில் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா. நீ முறையா வாழ்ந்தியானா இறந்ததுக்கு பிறகு நீ தேவதை ஆயிடுவேன்னு ஒரு அர்த்தம், சாதாரணமாக அந்த அர்த்தம் சொல்றது. ஆனால் அப்படி இல்லை. ஆகாசத்தில் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் என்ன, அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அதே ஹாப்பினஸ் உனக்கு இங்கேயே கிடைக்கும். அங்கே போய் நீ அடையிறது வேண்டாம். இந்த ரொட்டீன் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி நீ இதெல்லாம் பண்ணினியானா அங்கே போய் உனக்கு என்ன சந்தோஷத்தை நீ அடைவியோ அப்படி இங்கே இருப்பேன்னு சொல்லி அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால தான் பிராமணனுக்கு பூசுரஹான்னு பேர். சுரஹான்னா தேவஹா, பூனா பூமியில் இருக்கிறவன் அர்த்தம். அவன் சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள், நம்மளாம் பூமியில் இருக்கிற. பிராமணன் ஒழுங்கா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிராமணனோட ரொட்டீனை பண்ணினா அவன் பூமியில் வாழுகின்ற தேவன். திருஞான சம்பந்தர் தன்னை அடிக்கடி சொல்லிக்கிறார், பூசுரன் ஞான சம்பந்தன், பூசுரன் ஞான சம்பந்தன் இப்படி சொல்லிக்கிறார். நான்மறை வாயன் தன்னை பற்றி அடிக்கடி இப்படி சொல்லிக்கிறார். 4 வேதம் அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய திருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை அருநெறிய மறை வல்ல முனிகையன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரத்து பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இந்த அருநெறிய மறை, பெருநெறிய பிரமாபுரம், ஒரு நெறிய மனம், திருநெறிய தமிழ், இந்த கடைசியை மாத்திரம் பிடிச்சுன்னு விட்டான் இங்கே இருக்கிறவன், மற்ற 3 விட்டுவிட்டான். திருநெறிய தமிழ், திருநெறிய தமிழ் அது மாத்திரம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர முதல் 3 லைன் இருக்கேப்பா, அதுக்கு அர்த்தம் எல்லாம் பார்க்க வேண்டாமா? அருநெறிய மறை, பெருநெறிய பிரமாபுரம், ஒரு நெறிய மனம், திருநெறிய தமிழ். இதை பற்றி பேசினாலே பெருசாக, இதை பற்றி சிந்தனை பண்ணாலே அவ்வளோ விஷயம் வரும்.
இது தோடுடைய செவியனுடைய கடைசி பாடல். தோடுடைய செவியன் பாப்புலர், அதுதான் முதல் பாடல் அவரோடது. அந்த முதல் பதிகத்தினுடைய கடைசி பிரம்மபுரம்னு பேர், சீர்காழிக்கு பேர். அந்த சீர்காழத்து பிரம்மபுரத்தினுடைய பிரம்மாபுரம் அப்படிங்கிற பிரமாபுரம் மேவிய பெம்மான். தோடுடைய செவியன் முதல் பாட்டு, இது 11வது பாட்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, இந்த பூசுரன்லேருந்து போனேன். பூசுரன் ஞான சம்பந்தன், கவுனியன் கவுண்டின்ய கோத்திரம் சொல்லிக்கிறார், 4 வேதம் படித்தவன்னு சொல்லிக்கிறார். இப்படி அடிக்கடி தன்னை பற்றி சொல்லிக்கிறார். இப்பேற்பட்ட அது ப்ரௌடாக சொல்லிக்கிறார், சந்தோஷமாக சொல்லிக்கிறார். அடுத்த மந்திரம், யச்சாப்சு வருணஸ்ஸ புனாத்வகமர்ஷணஹ. ஞாபகம் வச்சுக்கணும், முங்கி எழுந்து நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கான். ஒரு முங்கு முங்கியாச்சு. ஒரு முங்கு முங்கின உடனேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது பிரயோகமும் மந்திரமும் சேர்ந்துன்னு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, வெறும் வேத மந்திரம் வேதாந்தத்தில் படிக்கிற மாதிரி விஷயத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இங்கே பிரயோகமும் மந்திரமும் சேர்ந்து போயிட்டு இருக்கு. பிரயோகம் நடந்துட்டு இருக்கு. என்ன பிரயோகம்னா, நதியில் நின்றுட்டு இருக்கான், ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு முங்கு எழுந்த உடனே என்ன சொல்லிட்டான், போயிடுத்து, ரஜோகுணம் போயிடுத்து. அப்புறம் அதனால ராகத்வேஷம் போயிடுத்து, ராகத்வேஷத்தினால பாபகர்மா போயிடுத்து, அதனால நான் அபாபி ஆகிட்டேன், பாபம் போயிடுத்து, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், சொர்க்கத்தில் போய் பிரம்மாஜி கூட இருந்து துக்கமே இல்லாத சுகத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது சொல்கிறான், யச்சாப்சு வருணஸ்ஸ புனாத்வகமர்ஷணா. இது அடுத்த லைன். யஹா அப்சு, யஹா வருணஹா அப்சு சஹா புனாத்து. இந்த புண்ணியாக வாச்சனம் பண்ணுறோமே, அந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாத்தியார் அடிக்கடி பண்ணுற ராத்திரி எதுக்கு எடுத்தாலும் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாச்சனம் பண்ணாமல் ஒரு கர்மாவும் கிடையாது. அதெல்லாம் இதில் வராது, வேறொரு இடத்துல இருக்கு. பவமானஸ்ஸு வர்ஜனஹ பவித்ரேண விசர்ஷணிஹி யஃ போதா சபுனாதுமா புனந்துமா தேவ ஜனாஹ புனந்து மனவோ தியா புனந்து விஸ்வ ஆஜவஹ. நிறைய இந்த வாக்கியங்கள்லாம் பவித்ரம் பவித்ரம் சொல்றது. புண்ணியாக வாச்சனம்னா புனிதமான வாக்கியங்களை சொல்றதுன்னு அர்த்தம். நல்ல சப்தங்களை எல்லாம் சுசப்த ஸ்மரணம், சுசப்தங்களை சொல்றது. அதெல்லாம் சாந்திஹி அஸ்து, புஷ்டிஹி அஸ்து, துஷ்டிஹி அஸ்து. ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் பதில் சொல்லணும். ஒரு சாந்திஹிம்பர் உடனே அஸ்துங்கணும். அது சொல்றதுக்கு அவனுக்கும் யோக்கியதை வேணும், சொல்றவனுக்கும் யோக்கியதை வேணும். எல்லாம் யோக்கியதை வரும் நம்பின்னு பண்றோம். ஒரு சாந்தி, அது மேலே கலசத்தை வச்சுன்னு இந்த தர்பையை வச்சுன்னு, அதுவே இப்போ நிறைய பண்ணுறதில்ல ஒழுங்கா. எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனம். தர்பையை கலசத்து மேலே வச்சுண்டு, அந்த தர்ப முஷ்டியை வச்சுண்டு ஜலத்தை இப்படி வச்சுன்னு விடணும். விடணும். அது சரியாக விடுறாளானே தெரியல எனக்கு. நான் பார்க்குறேன், என்ன சில இடங்களில் பார்க்குறேன், ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறா. இந்த கையில் ஜலத்தை வச்சுட்டு ஓம் சாந்திஹி அஸ்து, புஷ்டிஹி அஸ்து, துஷ்டிஹி அஸ்து, ருத்திஹி அஸ்து, அவிக்னம் அஸ்து, ஆயுஷ்யம் அஸ்து, ஆரோக்கியம் அஸ்து, தனதானிய சமிருத்தி அஸ்து. அது சொல்கிறோம், கொஞ்சம் சத்தமாக சொல்கிறோம். தனதானிய சமிருத்தி அஸ்து, கோ பிராமணேபிய சுபம் பவது, ஈசான்யாம் அரிஷ்ட நிரசனம் அஸ்து, ஆக்னேயாம் யத் பிராபம் தத் பிரதிஹதம் அஸ்து, உத்தரே கர்மணி அவிக்னம் அஸ்து, உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து, ததிக்ராவிண்ணோ அகார்ஷம் ஜிஷ்ணோ ரஸ்வஸ்ய வாஜினா. பிரயோகம் தெரிஞ்சால் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் ததிக்ராவிண்ணோ ஆரம்பித்து இரண்யவர்ணாசு ஜெஃபாவகா சொல்லி, அதுக்கப்புறம் பவமான சுவர்த்தனா சொல்லி. நான் அத்தனைக்கு அர்த்தம் சொன்னால் இங்கே முடிக்க முடியாது. இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, அப்சு யஹா வருணஹா சஹா அகமர்ஷணஹா வருணஹா மாம் புனாது. என்ன சுத்தம் பண்ணட்டும். திரும்ப திரும்ப சொல்கிறான். என்னதுன்னா சர்வ கில்ட் நிவர்த்தி. கில்ட்டுங்கிறது இங்கிலீஷ். சர்வ என்னதுன்னா மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்கே, அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக இருக்கு. யஹா அகமர்ஷணஹா வருணஹா அப்சு புனந்து புனாத்து புனாத்துன்னா
தூய்மைப்படுத்தட்டும், என்னை பாபங்களிலிருந்து விடுவித்து என்னை புனிதப்படுத்தட்டும். இப்படி பண்ணிட்டே இருக்கிறவனுக்கு பாவமே பக்கத்தில் வராது. ஆதிசங்கர் ஒரு இடத்துல சொல்றார் பாஷ்யத்தில், அதாவது நீ நித்தியமா பண்ண வேண்டிய தர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டே இருந்தியானா நீ அனுபவிக்க வேண்டிய பாவங்கள் சனி திசையில் நான் சேர்த்தேன். இப்போ சனி திசை அதெல்லாம் வெளியில நின்றுட்டு இருக்குமா, நீ ஒரு நாள் விட்டேன்னா அது வந்து பிடிச்சுக்குங்கிற அப்படிங்கிற, அது ரெடியா இருக்குமா. இந்த பாபம் வந்து வேலை பண்றதுக்கு தயாரா நின்றுட்டே இருக்குமா. நம்ம பண்ண பாவம்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குமா, கண்ணுக்கு தெரியாது. ஆனா நமக்கு இருக்கிற ரொட்டீனை ஒழுங்கா அந்த தர்மங்களை சந்தியாவனம் அனுஷ்டானங்களை பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்திலே வராம பேசாம இருக்குமா. விட்டோம்னா அப்படி உடனே பிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அது எப்பவுமே அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கு, ரொம்ப முக்கியம் அது. ச புனாத்து அகமருஷணா, அதுக்கு இங்க அர்த்தம் என்ன போட்டிருக்காரு, அப்சு. அப்சுன்னா என்னன்னா சப்த சமுத்திர உதகேஷு. அப்சுனா நீர், சப்த சமுத்திர உதகேஷு என்ன, லவனேக்ஷு சுராசர்பி ததி அப்படின்னு சொல்லி 7 சமுத்திரம் இருக்கு. நம்ம சந்தியாவந்தன் சங்கல்பத்தில் சொல்றோம், மகா சங்கல்பத்தில் லவண சமுத்திரம் இது நம்மளுது. அப்புறம் வந்து இக்ஷு சமுத்திரம் கரும்பு பால், அப்புறம் சுரான கல், அதுவே பெரிய கடல். லவனேக்ஷு சுரா சர்பி, சர்பினா நெய். அப்புறம் வந்து மது, க்ஷீர பார்க்கடல், தேன்கடல், பார்க்கடல், கரும்புச்சாறு கடல் சொல்றோமா இல்லையா. லவண இக்ஷு சுரா சர்பி ததி மது க்ஷீரம் வந்துடுச்சு. லவண இக்ஷு, லவணம்னா என்ன, உப்பு கடல். இக்ஷுன்னா கரும்புச்சாறு, கரும்பு பார்க்கடல். சுரா, சுரான்னா கள்ளு, போததர வஸ்து சுரா. லவனேக்ஷு, சுராபானம் சொல்ற அளவில். லவன இக்ஷு சுரா சர்பி நெய், லவனேக்ஷு சுரா சர்பி ததி தயிர் கடல், மது தேன்கடல். 7 கடல் சப்த சமுத்திரம். ஆக சப்த இதெல்லாம் வந்து இதுல வருது. மகா சங்கல்பம் பண்றோமே ஆவணி விட்டு தண்ணிக்கு, அதுல வரும் லவனேக்ஷு சுராசர்பி ததிக்ஷீர எல்லாம் சொல்லுவா. எனக்கு அந்த ஆர்டர் மறந்து போயிடுது. ஆக எஷ்டாப்சு வருணஹா, அப்சுங்கிற சப்தத்துக்கு சப்த சமுத்திர உதகேஷு எல்லாம் நினைச்சுக்க சொல்றார். ஸ்நானம் பண்றபோது இத்தனை தியானம் பண்ண சொல்றார். பாருங்க இதுல எவ்வளவு வரப்போறதுன்னு பாருங்க. பார்த்தா சாதாரணமா சின்னதா இருக்கும். அப்சுன்னா தண்ணீரில் அர்த்தம். தண்ணீருங்கிறதுக்கு சப்த சமுத்திரம் கமெண்ட்ரி எழுதினா அப்ப எவ்வளவு தூரம் அதை நினைக்கணும் தெரியுது. நான் குளிக்கிறதுக்கு நின்று இருக்கேன், குளிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கேன், பெருசா குளிச்சானா போனானான்னு இருக்கக்கூடாதுன்னா இல்லப்பா, குளிக்கிற போது என் மைண்டு நன்னா வச்சுக்கணும், அதெல்லாம் நான் பிளான் பண்ணணும். இப்ப இதெல்லாம் வச்சா ப்ரோக்ராம் போட்டா வந்துருவா நிறைய பேர். 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு ஒரு பெரிய தொட்டியை வச்சு அங்கே கொஞ்சம் அருகம்புல் என்ன, இப்போ நான் போட்டால் எனக்கு இந்த ப்ரோக்ராம் நன்னாவே பண்ண தெரியும். அப்புறம் பெரிய கோடீஸ்வர சுவாமி ஆயிடுவாரும்பா. என்னத்தை பண்ணுறது இந்த ரூபாயை வச்சு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் இப்போ எல்லாம் மார்க்கெட்டிங். அந்த காலத்தில் என்ன தற்பயாமி அவ்வளோதான், அதான் கொடுப்பா. அதுக்கு இருக்கிற சக்தி இதுக்கெல்லாம் வருமா? இதெல்லாம் பண்ண முடியுமா? கிராமத்தில் காவேரி கரையில் போய் அருகம்புல்ல பொறிச்சுண்டு மண்ணை எடுத்துன்னு தேய்ச்சிண்டு நம்ம ஆனந்தமாக வேதத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தொட்டிக்குள்ளேயே வரும். இப்போ சொன்னால் சில பேருக்கு தோணும், ஓ இப்படி கூட பண்ணலாம் போட்டிருக்க. ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறா, ஒரு சில சுவாமிஸே சொல்லிருக்காரு, உங்களுக்கு சொல்லிருக்கேன்னா தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு வேர்ல்டில் நம்பர் 1 நான் தான். அவன் சொன்னேன், நல்ல வேளை பகவான் உனக்கு சொல்லித்தரல. ஒரு தண்ணீரில்னு சொன்னா இந்த நேரத்தில் எல்லாரும் ப்ளீஸ் மெடிடேட், தேர் இஸ் an ocean full of salt water அப்படி சொல்லணும். அதுக்கு ஒரு பின்னால் ஒரு மியூசிக் போடணும். Imagine there is another ocean.
ஃபுல் ஆஃப் என்னது சுகர் கேன் ஜூஸ் அப்படிங்கணும். அவ்வளவுதான். அதுக்கு நானும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தலை இப்படி விரிச்சு போட்டு இப்படி எல்லாம் இப்படி ட்ரெஸ் எல்லாம் இப்படி 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 போட்டுக்கணும். அப்பதான் அது ஒரு இது. அப்போ இது ஒன்று இருக்கு. நான் சொல்லி முடிச்சா அப்புறம் கடைசியில் கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதுக்கான விஷயம் இருக்கு. வருணஹா, வருணன்கிற ஏற்கனவே பார்த்துட்டோம். அதிர்ஷ்டம் அதுக்கெல்லாம் தேவதை. அவர் சொல்றார் நானாவித, நான் டோட்டலி சமுத்திரா, நானாவித மகாநதி நத தீர்காகார தீர்கிகா கூபாதி உதகேஷு யஹா வருணஹா அதிஷ்டிதா. நிறைய நதிகள், எண்ணற்ற நதிகளை தியானம் பண்ண சொல்றார். இனிமே வரப்போறது இன்னும் நிறைய நதிகளை எல்லாம் தியானம் பண்ணு. அங்கங்க இருக்கக்கூடிய விசேஷமான கோவில்கள், குளங்கள், நம்ம தேசத்தில் தானே மூர்த்தி தலம் தீர்த்தம். கோயிலுக்கு போனோம்னா இப்போ இங்கே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனோம்னு சொன்னால், கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற மூர்த்திக்கு விசேஷம் அதிருஷ்ட சக்தி இருக்கு. அந்த ஸ்தலம் மயிலாப்பூர் எவ்வளோ புனிதமானது. காலம்பர மார்கழி மாதம் எல்லாரும் ஜனங்கள்லாம் சேர்ந்து பஜனை எல்லாம் பாடி சத்சங்கங்கள்லாம் பண்ணி, இந்த மார்கழி மாத்திரம் இல்லை எப்போவுமே. அப்புறம் அங்கே குளத்தில் இருக்கிற தீர்த்தம், இது மூணுக்கும் இந்த சக்தி இருக்கும்பா. அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமி கபாலீஸ்வரர், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கிற அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு ஏதாவது பேர் இருக்கும், மறந்து போயிடுது எனக்கு. இந்த குளத்துக்கு விசேஷமான அதுக்கு ஒரு பேர் இருக்கணும். இப்போ சிதம்பரத்துக்கு போனால் சிவகங்காம்பா. ஒரு ஒரு ஊர்லேயும் அந்தந்த க்ஷேத்திரத்தில் அந்த தீர்த்தத்துக்கு விசேஷம் இருக்கும். சமுத்திரத்தில் வேறு ஸ்நானம் பண்ணணும். இப்போ நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனால் சமுத்திரமே அக்னி தீர்த்தம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தீர்த்தங்கள், நூற்றுக்கணக்கான தீர்த்தம் போய் இப்போ 25 நிற்கிறது. அதுலேயே ஸ்நானம் பண்ணுறதுக்கு நிறைய. முந்திலாம் நாள் கணக்காக ஸ்நானம் பண்ணுவாள். இப்போல்லாம் போனால் ஒரே அடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துவிடுறான். அப்படிலாம் இல்லை, நாள் கணக்காக எல்லாம் தங்கி இருந்து ஒரு ஒரு தீர்த்தத்துலேயும் ஒரு ஒரு சங்கல்பங்கள் பண்ணி ஸ்நானம் பண்ணி அதுக்குள்ளேயே ஜென்மா முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் பேக்கேஜ். இப்போ தீர்த்தா ஸ்நானா பேக்கேஜ், எல்லாத்துக்கும் அந்த பேக்கேஜுங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணும். ஒரு பேக்கேஜுக்கு எவ்வளவு. அப்போ அதெல்லாம் சொல்றார். நானாவித மகாநதி, நானாவித மகாநதி நத. நதம்னு சொன்னா அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் நம்ம தேசத்துல அதுக்கெல்லாம் விசேஷமா சொல்லுவார். இப்போ நீங்க எந்த கோயிலுக்கு போனா, வைத்தீஸ்வரன் கோயிலில் போனா அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு பேர் சித்தாமிர்த தீர்த்தம். அதுக்கு ஒரு பேர் சித்தாமிர்தம். அதாவது அதெல்லாம் இப்போ நம்ம ஸ்நானம் பண்ணுற போது நம்ம அதெல்லாம் நினச்சிப்போம், சித்தாமிர்த தீர்த்தம். ஒன்னொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. சில கோவில்லாம் இந்த வாட்டர்லாம் இப்போல்லாம் ரிசர்ச் பண்ணி நிறைய சொல்கிற நிறைய. இப்போ திருமுருகன் பூண்டியில் அந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் கிணறு இருக்குது. அந்த கிணத்து ஜலத்தை விட்டால் பைத்தியம் தெளிஞ்சு போயிடும். இப்போ போய் பாருங்க, 45 நாள் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த பைத்தியங்களுக்கெல்லாம் தெளிவிக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி ஜபம் பண்ணி பூஜை பண்ணி வரா. வரும்போது விலங்கு மாட்டி கொண்டு வருவா, போகிற போது நார்மலாக போவோம். அது மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா திருமுருகன் பூண்டிக்கு விசேஷம் என்னென்னா, சுப்பிரமணிய சுவாமிக்கே பைத்தியம் பிடிச்சது. ஏன்னா சூரபத்மன் பிராமணன், பிராமண ராட்சசன் தான். பிராமணனில் தான் நிறைய ராட்சசனே வரான் இப்போவும். அதனால எல்லாமே ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் நடக்கிற நல்லது பண்ணுறதும் பிராமணன் தான், எல்லாத்தையும் இது பண்ணுறதும் பிராமணன் தான். அங்கே இந்த சுப்பிரமணிய சுவாமி தெற்க பார்த்துருப்பார். தெற்க பார்த்துருக்கார். அவருக்கு என்ன எப்படி திசை பார்த்து பூஜை பண்ண கூட தோணலையாம், தெரியலையாம். திருமுருகன் பூண்டி அது வேர்ல்டு மானுமெண்ட் டெம்பிளில் ஒன் ஆஃப் தி டெம்பிள். அது எல்லாம் இன்ஃபர்மேஷன். அந்த வாட்டரை ரிசர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கு அந்த சக்தி இருக்குங்கிறா. அவள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறா. இப்போ நம்ம என்ன சொன்னால் அது அதுக்கு சக்தி இருக்குன்னு பாவனை, விஷயமெல்லாம் ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. அவள் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறவ. ஆக இந்த மாதிரி ஜலங்களில் அதில் இருக்கக்கூடிய வருண பகவான் சஹா நஹா புனாத்து. வியாக்கியானம் நகாங்கிறார். நான் ஸ்நானம் பண்ணுற போது நம்ம எல்லாரையும் நினச்சிக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் தியானம் பண்ணிட்டு நான் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுறேன்னா நஹா புனாத்து. யஷ்சாப்சு வருணஹா சஹா புனாத்து. இன்னொரு பேர் அகமரிஷணஹா. அகம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார் மகாபாதகம். படிச்சிருப்போம்.
மகாபாதகம் உபபாதகம் எல்லாம் சங்கல்பத்தில் வருமே. அதனால கொலை, களவு, கள், காமம், சூது இதெல்லாம் பஞ்ச மகாபாதகங்கள். ஆக பஞ்ச மகாபாதகங்கள் எல்லாம் அந்த மகாபாதகம் அப்பி மருஷயதி, அகம் மருஷயதி இது அகமருஷண. அகம்னு சொன்னா எப்போ பண்ணி இந்த ஜென்மத்திலேயோ வேற ஜென்மாந்திரங்கள்லையோ பண்ணின மகா பாபங்கள், சின்ன பாபம், பெரிய பாபம், ரொம்ப பெரிய பாபம், அந்த மாதிரி பாபங்களை எல்லாம் அழிக்கிறதுனால வருணனுக்கு ஒரு பேர். அகமருஷணகாங்கிறது வருணனுக்கு ஒரு பேர். அகமருஷணா வருணா புனாத்து நகா புனாத்து, நம் அனைவரையும் புனிதப்படுத்தட்டும், பாபங்களை போக்கி புனிதப்படுத்தட்டும். இனி அடுத்த மந்திரம் மருஷணம்னா என்னன்னா விநாசனம்ங்கிறார். மருஷணம்னா கருஷயத்திங்கிறார். ஏன்னா மருஷணம்ங்கிறத அவர் கருஷணம்னு வியாக்கியானம் பண்றார். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாபத்தை எல்லாம் அபகர்ஷணம் பண்றார், நீக்கிறார், ரிமூவ் பண்றாருன்னு அர்த்தம். மருஷணம்ங்கிறது வேத பதம், அதை கருஷணம்னு அர்த்தம் பண்ணிக்கிறார். மருஷணம்ங்கிற பதம் கிடையாது. அதனால மருஷணம்ங்கிற பதம் வைதிகமான பதம், வைதிக பதம் அது. அதை கருஷணம் அபகர்ஷணம்னு அர்த்தம். மலாபகர்ஷண ஸ்நானம் பா, சிங்கேலாம் பூஜையெல்லாம் பார்த்தோன்னா தெரியும். மலாபகர்ஷண ஸ்நானார்த்தம் ருத்ரஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா அபிஷேகத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ருத்ரஜபம் ஆரம்பிக்கும். திரவியாபிஷேகங்கள்லாம் முதல்ல பண்ணி முடிச்சுடுவார். அதுக்கப்புறம் மலாபகர்ஷணார்த்தம்னே சொல்லுவோம், அந்த வேர்டை யூஸ் பண்ணுவார். நம்மளாம் அது சொல்றது இல்லை, ஸ்நானம் சமர்ப்பியாமே சொல்லிடுவோம். மலாபகர்ஷணார்த்தம் ஸ்நானம் கரிஷ்யே, ஸ்நாபனம் ஸ்னபயிஷ்யே, ஸ்நானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இனி மந்திரம் வருது பாருங்க, எல்லா நதிகள் பேரும் வருது. இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஸ்தோமகும் சச்சதாபருஷ்ணியா அசிக்னியா மருத்விருதே விதஸ்தயார்ஜீகீயே ஸ்ருணுஹ்யா சுஷோமயா. இமம் மே கங்கே யமுனே சொல்லுங்க, பரவாயில்ல. இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஸ்தோமம் சஜதாபருஷ்ணியா அசிக்னியா மருத்விருதே விதஸ்தயார்ஜீகீயே ஸ்ருணுஹ்யா சுஷோமயா. ஹே கங்கே, ஹே யமுனே, ஹே சரஸ்வதி, ஹே சுதுத்ரி, ஹே ஆர்ஜீகீயே, மருத்விருதே, எல்லாம் ரிவர் நேம். சில புஸ்தகங்களில் இது ஷட்லஜ்ங்கிறா, பஞ்சாபில் இருக்கிற ரிவருங்கிறா, இது சிந்துங்கிறா. அதனால வேதத்தில் இருக்கிற நேம் எல்லாம் கரெக்டாக அப்படியே வராது. ஒரு ரிசர்ச் சொல்றது சரஸ்வதி தான் ஃபர்ஸ்ட் ரிவர், அப்புறம்தான் கங்கைங்கிறா. ரிக்வேதத்தில் கங்காவை பற்றின குறிப்பு ரொம்ப கம்மி, சரஸ்வதி தான் பிரதானம். அதை பற்றி நிறைய ரிசர்ச் போயிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கா. ஆக சரஸ்வதி ரிவர் சிவிலைசேஷன், ரிக்வேதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குங்கிற. சரஸ்வதி நதிக்கரை நாகரீகம். இந்த சரஸ்வதி ரிவரை பற்றி அது ஒரு தனி புஸ்தகமே போட்டிருக்கா, பெருசு பெருசாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் வேணாலும் பாருங்க, நிறைய தெரியும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் இங்கே முதல்ல நம்ம பழக்கத்தில் இப்போ என்ன இருக்குன்னா கங்கை தான். எப்போவுமே கங்கைக்கு தான் பிராதானியம் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் அங்கே தான் மகாத்மாக்கள்லாம் நிறைய இருக்கு. அது கங்கா ஸ்தோத்திரத்தை படித்தா தெரியும். கங்கா சஹஸ்ரமெல்லாம் இருக்குது, 1000 ஸ்லோகங்கள்லாம் கங்கையை பற்றி இருக்குது. கங்கையை பற்றி காளிதாசர் அப்படி வர்ணிக்கிறார் காவியங்கள்லாம். ஆக இந்த கங்கா நதி, கங்கே யமுனே, விஸ்வநாத கஷேத்திரத்திலேன்னு வியாக்கியானக்காரர் எழுதுறார். விஸ்வநாத ராஜதானி சமீபஸ்தே பாகீரதி அப்படி எழுதுறார். நம்ம வர்ணிக்க ஆரம்பிச்சா கங்கையை பற்றி இது பெரிய டாபிக் தான் தெரியும் நமக்கு. ஆஹா, கோமுகத்திலேருந்து கிளம்பி கங்கா சாகர் வரைக்கும் போகிறது. அதனால தான் சங்கராச்சாரியர் குருத்தே கங்கா சாகர கமனம்னர்.
ஏன்னா அங்கே கோமுகத்திலேருந்து இன்றைக்கும் போகிறவர்கள்லாம் இருக்காங்க. எப்படி இந்த நர்மதா பரிக்கிரமா, அது மாதிரி கங்கையிலிருந்து, கங்கா நதி உற்பத்தியிலிருந்து கங்கா சாகரம் வரைக்கும் நடந்து போகிறவர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறார்கள். அது ஒரு மகா தபஸாக பண்ணுகிறார்கள். அவெல்லாம் சாதாரண சிம்பிள் ஜனங்கள் நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள். அங்கேருந்து கௌமுக்கில் வந்து ஸ்நானம் பண்ணி காவடியில் ஜலத்தை எடுத்துன்னு கட்டிப்பான். கட்டின்னு ஒரு மகாத்மா போகிறத பார்த்தோம் நாங்கள். பொறுமையாக போகிறார். போகிற வழியெல்லாம் பிக்ஷையை சாப்பிட்டுண்டு போயிட்டே இருக்கார். எங்கே கங்கா சாகர் வரைக்கும் போகிறேங்கிறார். ஹே கங்கே, ஹே யமுனே, அந்த நதியை பார்த்துன்னு சொல்கிறான். தான் எந்த நதியில் ஸ்நானம் பண்ணாலும் சரி, அதெல்லாம் சொல்லுவாள். இங்கே தஞ்சாவூர்காரெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாள். அவங்களுக்குலாம் தெரியுமா? அதில்லை, ரொம்ப பரம வைதிகாலாக இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள். கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படிம்பா. குளிக்கிறத கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுங்கோம்பா. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எல்லா ஊர்லேயுமே அது கங்கை தான். கங்கே, யமுனே, சரஸ்வதி. ஆஹா, ஆதித்யனுடைய ஆதித்ய தனையேங்கிறார். ஆதித்ய தனையே. யமுனா தேவி வந்து சூரியனுடைய பொண்ணா, யமனுடைய சகோதரி. அதனால தான் யமஹா யமுனா இதுக்கெல்லாம் நிறைய சொல்லுவா. நிறைய அங்கே யமுனோத்திரி போனால் தெரியும். யமுனே, அப்புறம் சரஸ்வதி. சரஸ்வதி பிரம்மபத்னிங்கிறார். நதி ரூபேண வித்தியமானே பிரம்மபத்னி அப்படிங்கிறார். அப்புறம் சுதுத்ரி. சுதுத்ரிங்கிறது ஒரு ரிவர். இது ஷட்லஜ்ங்கிறா நிறைய பேர். இந்த சுதுத்ரிங்கிறது ஷட்லஜோட பேருங்கிறா. அப்புறம் சுதுத்ரி. அப்புறம் வந்து அடுத்தது ஆர்ஜிகியே. ஆர்ஜிகியேங்கிறது ஒரு ரிவர். அது என்னன்னு தெரியல. அது சில புஸ்தகங்களில் ஒருத்தரும் ஒரு மாதிரி எழுதுறா. அதனால இதுக்கு வந்து பிரமாணத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆர்ஜிகியா அப்படின்னு ஒரு ரிவர் இருந்திருக்கு. ஆர்ஜிகியே. அப்புறம் மருத்விருதே. மருத்விருதாங்கிறது வந்து காவேரிக்கு பேர். காவேரிக்கு தான் மருத்விருதா அப்படின்னு பேர். மருத்விருதே. கங்கே, யமுனே, சரஸ்வதி, சுதுத்ரி, ஆர்ஜிகியே. அவர்களெல்லாம் பார்த்து என்ன சொல்றாருன்னா, மருத்விருதே, நீங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, எல்லாம் சிறந்த நதிகளாம். சரித்வரஹா அப்படிங்கிற எல்லாம் சிறந்த நதிகள், உயர்ந்த மேலான நதிகள்.